இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நார்வே காங்ஸ்பர்க் நிறுவனத்திடம் 1.06 பில்லியன் ரிங்கெட் இழப்பீடு கோருகிறது மலேசியா. நாடாளுமன்றத்தில் தற்காப்பு அமைச்சர் தகவல். மலேசிய கடற்படைக்கான LCS போர்க்கப்பல்கள் கொள்முதல் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து நார்வே நாட்டை சேர்ந்த காங்ஸ்பர்க் தற்காப்பு மற்றும் விண்வெளி நிறுவனத்திடம் இருந்து சுமார் 1.06 பில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை மலேசியா கோரியுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோசரி முகமது காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார். இந்த இழப்பீட்டு கோரிக்கையில் 129.86 மில்லியன் யூரோ, அதாவது மலேசிய மதிப்பில் 609 மில்லியன் ரிங்கிட் என்பது அரசாங்கம் ஏற்கனவே செலுத்திய தொகையை உள்ளடக்கிய நேரடி இழப்புகளுக்காக கோரப்பட்டுள்ளது. மேலும் ஏவுகணை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் ஏற்பட்ட கூடுதல் செலவுகள் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட பிற சேதங்களுக்கு 96.26 மில்லியன் யூரோ, மலேசிய மதிப்பில் 451 மில்லியன் ரிங்கெட் மறைமுக இழப்பீடாக கோரப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று அளித்த எழுத்துப்பூர்வ பதிலில் காலிட் தெரிவித்துள்ளார். KD மகாராஜா லேலா போர்க்கப்பலின் கடல் சோதனை தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பதையும், நோர்வே ஏவுகணை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட கூடுதல் செலவுகள் குறித்தும் தனாமேரா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோசரி இக்மால் ஹிஷாம் அப்துல் அசீஸ் எழுப்பிய கேள்விக்கு காலிட் மேற்கண்ட பதிலை தெரிவித்துள்ளார். அதேவேளையில் KD மகாராஜா லேலா போர்க்கப்பல் குறித்து காலிட் வெளியிட்ட தகவலில், போர்க்கப்பலானது மலேசிய கடற்படையிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படுவதற்கு முன் கப்பலின் செயல்திறனை உறுதிப்படுத்தும் வகையில் கட்டம் கட்டமாக பல்வேறு சோதனைகள் மற்றும் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி லூனாஸ் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட கடல்சார் சோதனை திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் நேர்மறையான முன்னேற்றம் காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெனின்சுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். இந்த நிலநடுக்கமானது கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வெனின்சுலாவை தாக்கிய மிக வலிமையான பேரிடர்களில் ஒன்றாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இடிபாடுகளுக்கிடையே சிக்கியுள்ள உயிர்களை காப்பாற்றுவதற்காக மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் வெனின்சுலா மீட்பு படையினரின் துணிச்சல், அர்ப்பணிப்பு மற்றும் மன உறுதியின் மீது மலேசியாவுக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக அன்வார் தெரிவித்துள்ளார். வெனின்சுலாவில் நேற்று வியாழக்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களால் குறைந்தது 188 பேர் உயிரிழந்ததுடன் 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த பேரழிவை தொடர்ந்து உலக நாடுகள் மற்றும் அனைத்துலக அமைப்புகள் வெனின்சுலாவுக்கு மீட்பு பணிகளுக்கான உதவிகளையும் நிவாரணப் பொருட்களையும் அனுப்பி வைத்து ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சிறார்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சிறார்கள் சட்டம் 2001, பள்ளி பகடிவதை தடுப்பு சட்டம் 2026, சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 தொடர்பான விழிப்புணர்வு ஆதரவு நிகழ்ச்சிகள் கல்வித்துறை முழுவதும் செயல்படுத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். மலேசிய மனித உரிமைகள் ஆணையமான சுஹாகம் சார்பில் சிறார்களுக்கான ஆணையர் டாக்டர் ஃபரானினி டுசுகி மற்றும் டாக்டர் முகமது அல் அடிப் சமூரி தலைமையிலான பிரதிநிதிகளுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பில் இந்த திட்டம் குறித்து ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பேச்சுவார்த்தையில் இணையத்தில் நடக்கும் அச்சுறுத்தல், பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட தற்போதைய பிரச்சினைகள் குறித்தும் அவற்றை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாகவும் ஃபட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். இந்த விழிப்புணர்வு திட்டங்கள் மூலம் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சிறார்களின் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் குறித்து தெளிவான புரிதலை பெற்று பாதுகாப்பான கல்வி சூழலை உருவாக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஸ் மற்றும் பெர்சத்து கட்சிகளுக்கு இடையிலான அரசியல் பிளவு பரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் தேர்தல் வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட தந்திரம் என்ற குற்றச்சாட்டை பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங் மறுத்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தகவலில் பெர்சத்து கட்சியானது பரிகாத்தான் சின்னத்தின் கீழ் போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதால் இரு கட்சிகளின் தேர்தல் இயந்திரங்களும் தனித்தனியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தாங்களும் பரிகாத்தான் சின்னத்திலேயே போட்டியிட உறுதியாக இருப்பதாகவும் பெர்சத்துவின் முடிவு குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று ஹடி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அது அவர்களின் தேர்தல் உத்தியாகவும் இருக்கலாம் என்றும் அவர் விவரித்துள்ளார். பினாங்கின் பயான் லெப்பாஸ் தெலோக் கும்பார் பகுதியில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் 24வது மாடியில் இருந்து தவறி விழுந்ததாக நம்பப்படும் 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். நேற்று இரவு 11:30 மணியளவில் அச்சிறுவன் அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மாடியில் குடியிருப்பு வாசிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவ பணியாளர்கள் சிறுவனை பரிசோதித்த போது அவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தினர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தென்மேற்கு மாவட்ட போலீஸ் உதவி தலைவர் அன்வால் அப்துல் வஹாப் தெரிவித்துள்ளார். பேரா மாநிலத்தில் பள்ளி ஆசிரியராக நடித்து போலி QR குறியீட்டை பயன்படுத்தி பெற்றோரிடம் இருந்து பணம் வசூலித்ததாக கூறப்படும் அடையாளம் தெரியாத மர்ம நபர் குறித்து போலீசாருக்கு 2 புகார்கள் கிடைத்துள்ளன. முதற்கட்ட தகவலின்படி அந்த நபர் தன்னை ஆசிரியர் என அறிமுகப்படுத்தி பள்ளி கல்வி நிகழ்ச்சிகளுக்கான கட்டணத்தை செலுத்துமாறு பெற்றோர்களிடம் கூறியதுடன் அதற்காக போலியான QR குறியீட்டையும் வழங்கியதாக கூறப்படுகின்றது. இந்த மோசடி தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி கட்டணங்களை செலுத்தும் முன் QR குறியீட்டின் உண்மை தன்மையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பயன்படுத்திய மோசடி முறை குறித்து மஞ்சள் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று புகார்கள் கிடைத்ததாகவும் அந்நபரை விரைவில் பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மஞ்சள் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் சுனைபசி உலுக்லாங் விரைவு சாலையின் கிலோமீட்டர் 15.8 பகுதியில் SUV மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதிய பயங்கர விபத்தில் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் உயிரிழந்தார். விபத்தின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்ததால் உயிரிழந்த மோட்டார் சைக்கிளோட்டி பாலத்திலிருந்து சுமார் 30 மீட்டர் தொலைவிற்கு தூக்கி வீசப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்து நேற்று மாலை 4:40 மணியளவில் நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை அமலாக்கத்துறை தலைவர் முகமது ஜம்சூரி முகமது இசா தெரிவித்துள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.